என்ன சாமி கற்பூரத்தை பத்த வைக்காம யாரை தேடிட்டு இருக்கீங்க? தீப்பொறி திரும்ப வந்துதான் அந்த கற்பூரத்தை பத்த வைக்கணும். செத்த போறோம். என்னங்கய்யா சிகரெட்டை வாயில வச்சுட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க? இந்தாங்க தீப்பெட்டி. நோ, எங்க பாஸ் தீப்பொறி திரும்ப வந்து அவர் ஸ்டைல பத்த வச்சாதான் நாங்க பத்த வச்சுக்குவோம். இந்த பாய்லர் கொஞ்சம் பத்த வைங்க. டேய் பத்திக்கிச்சா? ஓடுறா கீழ. பாடுறா பாட்ட. லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. டேய் அடுத்த லைன் என்ன அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. பாஸ் எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ். என்ன? நீங்க நடந்தா நெருப்பு பறக்குது, அருவாள் எடுத்தா அனல் பறக்குது, எப்படி பாஸ்? நல்ல கொஸ்டின். இந்த நகை கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. தீக்குச்சி மருந்து மாதிரி இருக்கு பாஸ். இது என்ன? தீப்பெட்டி பட்ட மாதிரி இருக்கு பாஸ். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் பாஸ். அப்ப காலுக்குல அருவா முனையில ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். லாலே லாலே லாலா. முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்டை வச்சு பிச்சை எடுப்பாங்க, இப்ப அருவாளை வச்சு எடுக்கிறாங்கயா. காலம் கெட்டு போச்சு. என்னையா? ஆமா நீ யாரு? உன் பேர் என்ன? நெருப்பு நீலமேகம். என்ன வியாபாரம் பண்ற? சேலை வியாபாரம். சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். ஏன்? இங்க யாரோ தீப்பொறி திரும்பவும் திரியறானாமே, அவன் என்னை பார்த்துட்டு ஒருவேளை போட்டு தள்ளிட்டா, அதனால இந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே நீலமேகத்துக்கு முன்னாடி நெருப்ப சொருகிட்டேன். சொருகிறது முக்கியம் இல்லடா. இதுக்கு முன்னால தீப்பொறி திருமுகத்தை பார்த்திருக்கியாரு? பார்த்ததில்ல. நான் தான். என்ன திறந்து மூடுற பார். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. எங்க தாத்தா பேர் கொல்லிவா கொடுவாய, எங்க ஆத்தா பேர் அக்கினி அகிலாண்டம், எங்க அப்பன் பேர் கங்கு கண்டசாமி. சொந்த ஊர் சிவகாசி. நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பெட்டி தொழில் பாதிக்கும்னு பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை அனுப்பியிருக்காண்டாங்க. இவ்வளவு ஏன்? எங்க ஊர்ல தீமிதி திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. திங்கு திங்குன்னா ஒய்யால திருவிழா நடந்தா தானடா. நீ பாலை குடிச்சுதான் வளர்ந்த, ஆனா எங்க பாசு ஃபயரை குடிச்சு வளர்ந்திருக்காரு. இப்ப சொல்லுவும் பேர. என் பேரு சுங்குடி சுப்பிரமணி. கிளம்பு கிளம்பு. டேய் நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூரம் எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. கொடூரமா பார்த்தா குடிசை எரிஞ்சிருமா? இப்ப பாருடா குடிசை எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு. ஐயோ தீப்பொறி திரும்பவும் பார்த்து குடிசை எரிஞ்சிருச்சு. எப்படா எரியுது? உங்க பவர்ல தான் பாஸ் தெரியுது. அடே பவர்ல எரியலடா. இப்ப போனானே ஜவலி, அவன் செஞ்ச தவறுல எரியுதுடா. எங்க ஆத்தா மேல சத்தியம் நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிச்சு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுருமா? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அடடடடடா, இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையாண்டானா? நீங்க அமோகமா இருக்கு நம்பி. அர்ச்சனை யார் பேருக்கு? சந்தியா. ராசி விருச்சிகம். நட்சத்திரம் அனுஷம். அஸ்ய யஜமானஸ்ய நாம நட்சத்திரே. தப்பு நடந்துரு தம்பி, தப்பு நடந்துருது. என்னங்க? தேங்காய் சரியா உடையல, தெய்வ குத்தம் ஆயிடுது. தெய்வ குத்தமா? கொஞ்சம் இருங்க. இது எப்படிங்க கரெக்டா உடைஞ்சது? 1000 தேங்காய் இருந்தா ஒவ்வொரு தேங்காய் ஒவ்வொரு மாதிரி உடையத்தாங்க செய்யும். உங்களுக்கு கை நடுக்குது, சிவரிங்க. அதனால கோணமானையே தேங்காய் உடைச்சிருக்கீங்க. தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு ஆண்டவன் மேல பழி போட்டா அவர் என்னங்க செய்வாரு?
அவர் ரொம்ப இன்னசென்ட்டுங்க. சத்த நாளை முன்னாடி ஆஸ்திகர் மாதிரி மந்திரம் எல்லாம் சொன்னேன், இப்ப நாஸ்திகர் மாதிரி விதண்டாவாதம் பேசுறாளே. உங்க கேரக்டர் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஐயோ, என் கேரக்டர் இன்னும் நானே சரியா புரிஞ்சுக்க முடியலங்க. அந்த கருமத்தை தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க. வரங்க. என்ன அம்பி, தேங்காயை நீங்களே உடைச்சிட்டு அத பத்திரமா ஆத்துக்கு எடுத்துட்டு போறேன். சாரு, நான் சாமிக்கு தேங்காய் உடைக்கிறான்னு தான் வேண்டிக்கிட்டேன். உடைச்ச தேங்காய் இங்கேயே விட்டுட்டு போறேன்னு வேண்டிக்கல. அது மட்டும் இல்லாம தேங்காய் பொறுக்க நம்மளுக்கு ஒரு புதுசு இல்லைங்க. ஏனுங்க, மணி என்ன ஆகுதுங்க? Time? Hey, this guy is looking like a rogue, yeah. First he will ask our time, then our college name, then our name. Finally he will give a love letter. எனக்கும் தமிழ் தெரியும், உங்களுக்கும் தமிழ் தெரியும். தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசுறத ஏங்க கேவலமா நினைக்கிறீங்க? Oh, Tamil, it's a funny language. தமிழ் பண்ணி லாங்குவேஜ்ங்களா? போங்கடி பண்ணி. ஐயோ, ஆமா, ஆத்துக்குள்ள விழுந்து உயிர் பயம் வந்ததுக்கு அப்புறம் ஆத்தா மகமாயின்னு கத்த தெரியுதுல, இத முதலே செய்யறதுக்குன்னா. சரி, மணி என்ன? அண்ணா, இப்பொழுது நேரம் சரியாக 9:30 மணித்துளிகள். அண்ணா, எங்களுக்கு கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது. தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாமா? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே. தமிழின் பெருமையை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் சற்று முரட்டுத்தனமா நடந்து கொண்டேன். சென்று வாருங்கள். வணக்கம். வந்தனம். நீதான் தம்பி புரட்சி தமிழன். ஒவ்வொரு தமிழனுடைய ரத்தத்திலையும் தமிழ் ரத்தம் தான் ஓடணும். தமிழ் காத்தத்தான் சுவாசிக்கணும். தூய தமிழ்ல தான் பேசணும். That is practically not possible because so many scientific inventions are invented by English people only. They put English names for their products like cycle, bell, pedal, forks, tube, tire, mudguard, wheel, etc. etc. So sorry ma. அக்கா, அக்கோ, இங்க பாக்காங்க. கூட பிறந்த தம்பி நலவாசல் அடிச்சு ரத்தத்தோட நிக்கிறான். என்ன ஏதுன்னு பதறி போய் பாசத்தை கொட்டாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க? புரியுது. தம்பிக்கான கோபமா வந்தானா வீடே ரணகலமாய் போன்னு பயந்து உடனே ஒரு காப்பியை கொடுத்து ஆஃப் பண்ணி போறது. இதே உனக்கு வேலை. குடு. அம்மா, யாரா அவன்? டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? நான் இங்க இருக்கும்போது நீ வரக்கூடாது சொல்லிக்கல. நான் அக்காங்க போது நீ அம்மாங்கிற திட்டம் போட்டு வேலை செய்யறா நீங்க. எனக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. என்னது முன்னால வந்துட்டியாவா? என்னடா பார்ட்னர்ஷிப் மாதிரி பேசுற? டேய், நான் யார் தெரியுமா? இந்த வீட்டோட மாப்பிள. மொட்டப்பல உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்ல. ஒண்ணும் இல்ல. இங்க கிழிஞ்சிருக்கு, அங்க கிளியில. நாங்களும் பொட்டி பொட்டியா பேண்ட் ஷர்ட் எல்லாம் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் எடுத்து மாட்டினா தொழிலுக்கு மரியாதை இல்ல. ஹலோ, அந்நேரமாவா? பிரியாணியா? இதோ இப்பவே வரம்மா. இந்த அப்படிப்பா. அந்த பழைய சோதை அவனுக்கு போடுமா. டேய், என்னடா ஓம் பிச்சு எனக்கு போட சொல்ற? அடிச்சனா உன்னைய. உனக்கு ஒரு வீடு தான், எனக்கு ஊரெல்லாம் வீடு. ஏட்டா நில்லு. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாங்க. ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. இந்த வீட்டுல நான் யாரு நான் யாரு நான் யாரு? டேய், அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். யாரா நீ? உன் பொண்டாட்டிக்கு தம்பி, உனக்கு மச்சினே, உன் மகளுக்கு தாய் மாமன். இப்படி பல ஆங்கில மரியாதையே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அப்பாவி ஜீவன். அது சரிடா. அம்மா வீட்ல இருந்து நீங்க எப்ப வந்த? எதுக்கு வந்த? உன் பொண்ணோட காது குத்துக்கு வந்தேன். அப்ப என்னடா அந்த பிள்ளைக்கு வயசு? 3 வயசு. இப்ப என்னடா வயசு? 18. எத்தனை வருஷம் ஆச்சு? 15. வெக்கமா இல்ல? ஒரு தாய் மாமன் ஆச்சே பொண்ணு விசேஷத்துக்கு கூப்பிட்டா வந்தமா, விசேஷத்துல சோத்த தின்னமா, ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிற வீட்டுல 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. ஏய் தீப்பொறி, இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சொரிநாய்குடைய வெறிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். இட்லியும் குடல் குழம்பையும் கட்டியாச்சு. ஆஹா, நீயா? என்ன பாக்குற? நான் ஒரு காம்பு. தெரியும். வெத்தலையில வேஸ்ட் அவுட்டிட்டு இருக்கான்னு கிள்ளி வீசுவாங்களா, அந்த காம்பு தானே. இந்த பூவை தாங்குதே, இந்த காம்ப சொன்னேன். அந்த மாதிரிதான் இந்த வீட்டை நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா இந்த வீட்டோட பூந்தோட்ட காவல்காரன் நான். உன் நெஞ்சில முளைச்ச ரோமங்கள் உண்மையானதா இருந்தா இந்த கோட்டை தாண்டிட்டு வீட்டுக்குள்ள போ.
அந்த பயம் இருக்கட்டும். எந்த பையன்? நான் கிழிச்ச கோட்டை தானா வெட்டிப்புடுன்னு பயந்தானே அழிச்ச, அதுக்கு பேரு பயம் தானே. நான் இந்த வீட்டுக்குள்ள போனா உனக்கு என்ன பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆமா பூந்த வீடு விளங்கிருக்கா? ஏன் இப்படி காப்பு விடாம அடிக்கிற? என்னடா இது? கொசுப்பத்தி. என்ன படம் போட்டுருக்கு? ஆமா படம். இந்த கொசுவத்தி வீட்டுல கொளுத்தி வச்சு நிம்மதியா தூங்குறான் அவன் விளங்கா போயிட்டானா? இல்ல இந்த கொசுவத்தி தயாரிக்கிற லட்சக்கணக்கா சம்பாதிச்சு வீடு வாசல் காரை லொட்டு லொசுக்குன்னு செட்டில் ஆயிட்டான் அவன் விளங்கா போயிட்டானா? ஏன்டா எவனோ எப்போ திண்ணையில படுத்துட்டு சொல்லி வச்சு அப்படியே பிடிச்சி அலையறீங்க வெங்காயங்களா? உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிருவோம் போல இருக்கே. ஆஹா, நம்ம அருவாளை சும்மா காத்துக்குன்னு தான் வச்சிருக்கின்றது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சே. ஓம் கிரீம். இப்ப நீங்க பண்ண போற பூஜையினால அந்த தமிழரசு துண்டக்கான துணியக்கானம்னு இந்த ஊரை விட்டே ஓடணும் சார். பார்த்து பூஜை பண்ணுங்க. இந்த வந்துடுறேன். சரி. ஓம் ஹாய். ஓம். யார் நீ? இந்த வீட்ல இருந்து விரட்டுறதுக்காக வந்திருக்கீங்களா? அந்த சனியை நான் தான். சனி பாத்துட்டீங்க? சனி பிடிச்ச பொண்ணை பாத்துருக்கீங்களா? எங்க வந்ததுல இருந்து எந்த பொண்ணையுமே கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறாங்க. நான் ஏற்பாடு பண்றேன் சாமி. தேக்கோ. சூப்பர். என்னது? ஆமா, இதுக்கு முன்னாடி கொல்லிமலையில தவமா பண்ணிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர்ல பிளாக்ல டிக்கெட் தானே வித்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன சாமி, இந்த உங்க மனத்தை கூப்பிட்டு போய் குண்டலனி யாகம் பண்றேன் மண்டலனி யாகம் பண்றேன்னு சொல்லி மாச கணக்கா வச்சிருந்து மாசமாக்கிற வேண்டியதானே? சூப்பர் ஐடியா. பேசாம எனக்கு சிஷ்யனா சேர்ந்துரு. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதெல்லாம் என்னோட செல்போன்ல டேப் பண்ணி வச்சிருக்கேன். போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன். யோ, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. மரியாதை அந்த போனை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல சுப்போட ஆளுகளை வச்சு உன்னை தீர்த்து கட்டிடுவேன். சாமி, தீர்த்து கொடுக்க வேண்டிய நீங்க எல்லாம் தீர்த்து கட்ட ஏற்பாடு பண்ணலாமா? இது நியாயமா? சாமியார் வாழ்க, சாமியார் வாழ்க, சாமியார் வாழ்க. இவன் யாரா புதுசா ஒரு காமெடியா? அவர் பேரு குட்டி சாமியார். ஆள் குட்டையா இருக்கிறனால குட்டி சாமியார் அது சொல்றீங்க. இல்லைங்க, அவர் கூட எப்பவுமே 4 குட்டிங்க இருக்கும், அதனாலதான் குட்டி சாமியார். பார்த்தாலும் தள்ளாடிக்கிட்டே இருக்கானே, அவன் யாரு? அவர் பேரு புட்டி சாமியாரு. இப்பதான் லைனுக்கு புதுசா வந்திருக்கிறாரு. அடுத்த வாரம் அவரும் ஆசிரமம் ஆரம்பிக்க போறாரு. அடங்க ஒக்கா மக்கா, நாட்டுல பக்தர்கள் கூட்டத்தை விட சாமியார்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சேப்பா. சாமி சாமி சாமி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் வந்து நீங்க செய்றீங்களா? ஓம் சிம்ராய நமக, ஓம் ஜோதிகாய நமக, ஓம் திரிஷாய நமக. என்ன சாமி சினிமா ஆர்டிஸ்ட் பேரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, சினிமாவுக்கும் ஆன்மீகத்துக்கும் அடிப்படையிலே ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? காமத்தை கட்டுப்படுத்தணும்னு வாலியில சிம்ரானும், அகம்பாவத்தை அழிக்கணும்னு குஷியில ஜோதிகாவும், அதர்மத்தை ஒழிக்கணும்னு கில்லியில திரிஷாவும் சொல்லி இருக்காங்க இல்லையா? அவ்வளவு ஏன் தம்பி, 7G ரெயின்போ காலனின்னு ஒரு படம், அதுல சோனியா அகர்வால் என்ன சொல்லி இருக்காங்க? என்ன சொல்லிருக்காங்க சாமி? கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோவை கூப்பிட்டு, காயமே இது பொய்யடா, வெறும் காத்தடித்த பையடா, நான் சொல்ற இடத்துல கைய வையடான்னு சொன்ன உடனே அந்த ஹீரோவும் நோகாம வந்தீங்களா? சாமி ஒரு படம் விடுறதுல போல இருக்கு. எங்க தம்பி, இப்ப வர வர சீடியே கிடைக்கிறது இல்ல. ஆமா, நீங்க யாரு? சாமி, நான் 20 வருஷமா உங்களுடைய தீவிரமான பக்தன். இங்க உங்களை வர சொல்லிட்டு உள்ள நெட்ட சாமியார் ஒருத்தரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு பெரிய இன்சல்ட் இல்லையா? என்னது, நெட்ட சாமி உள்ள இருக்கிறானா? அடே, ஏய் நெட்ட சாமி. ஏய் குட்டி சாமி, என்கிட்ட பல வருஷமா பக்தியா இருந்த பண்ருட்டி பரிமளாவை பலாப்பழம் கொடுத்தே கரெக்ட் பண்ணிட்டியடா. நீ மட்டும் யோக்கியமா? நான் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ண காரைக்குடி கல்பனாவை நீ கார் கொடுத்த கரெக்ட் பண்ணிட்டியா? ஏண்டா, அறிவு இருக்கா உங்களுக்கு? வக்கப்பார் குளத்து வந்திருக்கிறோம், தீப்பெட்டி எல்லாம் எப்பறா கையத்துல சுத்த வேண்டாம், என்ன பண்றது? அண்ணே அங்க பாரு, தீப்பொறி திரும்ப வர்றான். நீதாண்டா, வாடா. ஏண்டா டேய், யாரு எவரும் தெரியாம விரலாட்டி கூப்பிடுற? யாரா நீங்க? அதை விடு, உன் பேர் என்ன? பேரு என்னவா? என் பேரை கேள்விப்பட்டதுயா? என் பேரை ஏன் வாயால சொல்ல சொல்றியா? அதுவும் நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? வேற கேட்டா சொல்றா சுண்ணாம்பு. தீப்பொறி திருமுகம். தீப்பொறியா? தீப்பொறினா எப்படி? அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா? எரிமலையா செதறுவண்டா, அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்னி குழம்புடா. அக்னி குழம்பா? என்ன தெர்றா? அது கல்லு. இங்க பாருங்க, பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேசணும். தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. பூமியில 1000 கணக்கு, நீ அதற்கு எடுக்க பாக்குற நீ? சரி, அக்னி குழம்புங்கிறியே, அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வக்கப்போர்ல ஊத்து, வக்கப்போர் எரியுதான்னு பாப்போம். ஒரு கரண்டி எடுத்து இதுல ஊத்தவா? என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? தீப்பொறிங்கிறது அடமொழி. ஒரு விரல் கிருஷ்ணாராவன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன ஒரு விரலோட தெரிஞ்சாரா? பஞ்ச அருணாசலம் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பஞ்சகலையா வச்சிருக்காரு? படம் எடுத்துக்கிட்டு இருக்காரா? பறவை முனியமான ஒரு கிளவி தெரியுது. அது என்ன ரெக்கைய வச்சுட்டு பறந்துக்கிட்டா இருக்கு? பிக்காளி படம்.
என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. யாருக்கு? யாருக்கும். சரி போ. இல்லையா? ஐயோ, யார் அங்க பாஸ் கிட்ட வம்பிழுத்தது? நீ ஏன்டா போன் கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ். இவங்க எல்லாம் வீக்கா பேச கூடாது, வெயிட்டா பேசணும். டேய், ரெண்டு கலந்து நான் பேசி என்ன போக சொல்லிட்டாங்கடா. வாடா போம்டா. டேய், எங்க பாஸ் கிட்ட உரசி பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரசினாருன்னு வையி, பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. ஒரசனாத்தா எரிவாமாடா. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா. தூக்கி ஐயா, ஐயா, நம்பாதீங்க. அப்படிலாம் உரசி எங்கேயுமே எரிஞ்சு நல்லா சொன்னாங்கடா. டேய், உள்ள கம்பிடா. டேய், உள்ள கம்பி குத்துடா. ஐயோ, ஐயோ. எரியுதா? ஐயோ, எரியுடா. புகையே வரல. ஐயோ, ரத்தம் கொட்டுது. ஐயோ, உள்ள கம்பிடா. ஐயோ, கம்பியோட இருக்காத, பிச்சு விடு. இங்க திரும்ப. தீ வரலையே. அப்ப இனிமேல் உன் பேர் தீப்பொறி திருமுகம் இல்ல, ரத்த திருமுகம் தான். பேரை மாத்திக்கோ. நாங்க தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து வைக்க போற கொளுத்திக்கிறோம். டேய் வாங்கடா. மூஞ்சிய பாரு, தீப்பொறி திருமுகம். பாஸ், என்ன பாஸ் இது? நீங்க உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா வடியுது பாஸ். இப்ப நீ குடிச்ச பாலு ரத்தமா வரப்போகுதுல்ல. நல்லா கேளுங்க. இவங்களால கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமான்னு இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்கை நம்ம நொறுக்கணும். எப்படி பாஸ் உடைக்கிறது? அப்படி கேளு. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கவ்வ கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே? எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. பரவாயில்ல. ஒண்ட வந்த பிடாரிய ஊரு பிடாரி விரட்ட வந்த கணக்கா என் மாமன் வீட்டுல ஒண்டி வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன விரட்ட வந்திருக்கான் அந்த தமிழரசன். அவனை நாம அந்த ஊரை விட்டு ஓட விரட்டணும். அதுக்கு யாராச்சும் சூப்பர் ஐடியா சொல்லுங்க. சூப்பர் ஐடியா பாஸ். சொல்லு. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சு விடிய தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு யோசிப்போம் பாஸ். அந்த கள்ளத்துக்கு பாஸ் நான் சொல்றேன் பாஸ். சொல்லு. எல்லாரும் அவன் முன்னாடி போய் நின்னு கொடூரமா முறைச்சு போவோம் பாஸ். அதுக்கு மசியலனா கண்ணீர் விட்டு அழுது போவோம் பாஸ். அதுக்கு இறக்கப்படலைன்னா கால்ல வந்து கதறுவோம் பாஸ். அதுக்கும் போனா கொய்யாலன்னா ஆளுக்கு ஒரு திசையா பார்த்து ஓடுவோம் பாஸ். என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பேத்தனமா பாத்து பேத்தனமா பேத்தா பே பே இல்லடா இல்லடா பேய்க்கு பயப்படாத எவனாச்சும் இருக்கானா? அப்ப அதான்டா அடுத்த சீனு. காட்டு. ஜல 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 ஜல. யாரு? தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட தா தீம் தோம் நம் சம் சம் தா தீம் தோம் நம் சம் சம் தரகட திக்கிட்ட தோக்கிட்ட நம் கிட்ட தரகட தரகட தத்த தலாங் தோம் தத்த தலாங் தோம் தரகட தலாங் தோம். டேய் சண்டால குடி பாக்கறீ உசரு காராலி. சந்திரமை கெட்டப்ப போட்டு யாரடா ஏமாத்த பாக்குற? ஊத்துற அதே மாதிரி பெட்ரோல குர்ராத்தி பந்தத்தை. ஆகா ப்ராப்பர்ட்டியை மாத்திட்டாங்களே. படம் பார்க்காத